ரெட் பில் ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டலத்தை சொல்லணும்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணி ஒரு மாதம் இருக்கும். ஐடி கம்பெனியில் அட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஆக இதோட ஓனர் ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணால் நல்ல லாபம் பார்க்கலாம்னு நோக்கத்தில் இந்த மகளிர் விடுதியை ஆரம்பிச்சிட்டாரு. ஹாஸ்டல் மொத்தம் 6 மாடி கட்டிடம். லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. பெண்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பு அம்சங்களும் இங்கே இருக்கு. எனவே 2 வாரத்தில் 8 அறைகளும் பதிவு செய்யப்பட்டது. இங்கே வசதிக்கு ஏற்ற மாதிரி சிங்கிள் ரூம், டபுள் ரூம் அண்ட் 5 பேருக்கு ஒரு ரூம்னு எல்லா ஸ்பெஷல் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ கேர்ள்ஸுக்கு ஆல்வேஸ் ஹாப்பி தான். மேலும் பெண்களுக்கு இங்கே கட்டுப்பாடுகளோட சுதந்திரம் அதிக அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. ரெட் பில்ல 3rd ஃப்ளோரில் ரூம் நம்பர் 113ல கீர்த்தி, மது, லக்ஷ்மி, பிரீத்தின்னு 4 பேர் தங்கியிருக்காங்க. அங்கே 5ஆவதா ஒரு பொண்ணு தங்குறதுக்கு இப்போ வா. அவன் நேம் தான் ஸ்டெல்லா. யார் நீங்க? நான் இந்த ரூமுக்கு நியூவா ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ, நீங்க தானா? அது ரூம் மெயின்டைனர் சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் டுடே நியூவா வாரன்னு. யா என்னடி இவளோட ட்ரெஸ் எல்லாம் மாடர்னா பண்ணியிருக்காள். ஆமாம், சரிதான், வா இன்ட்ரோ கொடுப்போம். ஹாஸ்டல்ல எந்த பேர் தான் பிரீத்தி. ஹாய்ங்க, என்னோட பேர் வந்து கிருத்தி. நான் வந்து மது. ஓகேங்க, உங்களோட பேர் சொல்லவே இல்லை. ஓங்க, மறந்து போயிட்டேன். என்னோட நேம் வந்து லட்சுமி. நீங்கள் லட்சு வந்து கூப்பிடு. இங்கே ஸ்மோக் பண்ணலாமா? உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பிங்கா? கண்டிப்பா, பின்ன நாங்களாம் இங்கே எதுவாக இருந்தாலுமே சரிங்க. உங்களுக்கு கொடுக்காம ஸ்மோக் பண்ணால் டிஸ்டர்பிங் தான். That's better. My thing always your thing. So என்ன வேணா எடுத்துக்கோங்க. நாங்கள் ரொம்ப ரிச் ஃபேமிலி. நாங்கள் நினச்சலாம் சிங்கிள் ரூம் எடுத்து தங்கியிருக்கலாம். அது போர். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண தான் பிடிக்கும். அதான் உங்கள் ரூம் ஜாயின் பண்ண வந்தேன். என்ஜாய் பண்ணலாங்க. ஜாப் விஷயமா இங்கே ட்ரைனிங்காக வந்துடுறேன். அதான் இந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணலாங்க. சூப்பர்ப்பா. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் பக்கத்தில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். சரக்கெல்லாம் அடிப்பீங்களா எல்லாரும்? ஓ, அடிக்கலாமே, பட் சர வேணுமே. இந்த அடிக்கே போத்தல். வா, செம. என்ன நாமளே பேசிட்டு இருக்கோம், உங்க ஃப்ரெண்ட் எதுவும் பேசவே மாட்டாங்க. அவள் நல்ல வட்டி. அவள் இதெல்லாம் கலந்துக்க மாட்டா. அதுவும் இல்லாம மேடம் லவ் ஃபீலிங்ல இருக்காங்க. என்னால லவ் யாராச்சும் ஃபீல் பண்ணுவாங்களா இந்த காலத்துல? நாங்களும் எவ்வளவோ சொல்லிட்டோம் டி, பசங்க நம்பாதன்ட்டு. இதை கேட்கவே மாட்டேங்க்கா. ஏய் போங்கடி, நான் போறேன் கிடக்கிறதுக்கு. இங்கே விழுங்க 4 பேரும் சரக்கு அடிச்சுட்டு அப்படியே எங்க படுத்துடுறோம். டைம் இப்போ நைட் 1 மணி. கீர்த்திக்கு முழுப்பு வருது. வாட்டர் பாட்டில தேடுறா, கிடைக்கல. இங்கே தானே தண்ணி போத்தல் இருந்துச்சு, காண. நீங்களும் படுத்து தூங்குதுகள். சரி, லைட் போடாம நடந்து போகும் இல்லை. ரூம்லேயே குடிச்சிட்டு அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் லக்ஷ்மி, பிரீத்தி, மது 3 பேரும் தூங்குறாங்க. பட் அங்கே ஸ்டெல்லா இல்லை. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு கேட்டு மெதுவாக கிச்சனுக்கு போயிட்டு ஆன் பண்ணுறா. கிச்சன் என்ன இவ்வளோ இருட்டாக இருக்கு? சரி, லைட்டை போடுவோம், கண்ணம் விளங்க மாட்டாரு. ஏன் கத்துற? என்னாச்சு? சரி, நீயா? பயந்துட்ட. வாட்டர் குடிக்க வந்தேன் கீர்த்தி. சரி போ, குடிச்சு முடிச்சிட்டு. அப்பா, என்ன தாகம். லைட்டை நிப்பாட்டி விடுவோம். கீர்த்தி வாட்டர் குடிச்சிட்டு அவ வீட்டுக்கு போய் படுக்கிறா. பட் தூக்கம் வரல. சரின்னு மொபைல் எடுத்து பார்க்கறா. என்ன இவன் மெசேஜ் போட்டிருக்கான்? ஹாஸ்டல் பில்டிங் டாப்ல நிக்க வான்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கான். ஏன் தெரியலையே. கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள இவன் எப்படி வேணான்? சரி, எலும்பி போய் பார்ப்போம். இதுகள் எலும்பிடக்கூட. லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் லைட் ஆன் பண்ணிட்டு போவோம் நடந்து. ரூம் என்ன எவ்வளோ இருட்டா இருக்கு. சரி, மெல்ல போவோம். இதோட காலை எழுந்திச்சு விட்டுறாங்க. அக்ஷய், என்ன இவனை காணல இன்னும்? கால்
சொன்னாலும் ரன் பண்றான் இல்ல. சிறிது நேரத்துக்கு பின் நம்பர் 113 டோரை யார் தட்டுறாங்க. உள்ள எல்லாருமே நல்லா தூங்குறாங்க. மதுக்கு மட்டும் முழிப்பு வந்து எழுந்து போய் டோர் ஓபன் பண்றா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க போலீஸ். உங்க ரூம்ல யார் இருக்காங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. உடனே மது போய் எல்லாரையும் கூப்பிடுறா. என்னாச்சு சார்? வெளியே இவ்வளவு ப்ராப்ளம் நடக்குது, எதுவுமே தெரியாத மாதிரி இங்க தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களா? இல்ல வாட்? என்ன சார், என்ன ஆச்சு? எல்லாரும் கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க. எல்லாருமே ஃபாஸ்டா வெளியே பாக்குறாங்க. பக்குன்னு ஆயிடுது. சரியான கூட்டம் வெளியால. எல்லாரும் வெளியே போய் பார்த்தா ரோட்ல கீர்த்தி பாடியா இருக்கிறா. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களை விசாரிக்கணும். அச்சோ சார், நாங்களே பண்ணோம், எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸ்டேஷன் வர சொல்றீங்க? சத்தவ உங்க ஃப்ரெண்ட் தானே, வேறு ரூம்ல தானே எல்லாரும் தங்கியிருக்கீங்க. நான் 2 மணிக்கு அவன் மட்டும் டாப் போலர் போய் எதுக்கு போய் இருக்கணும்? சார், ஒன்னா ஒர்க் பண்றோம், ஒரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். ஆமா சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது. லவ்ல ஃபீல் பண்ணிட்டு இருந்தா லாஸ்டா அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஓஹோ லவ்வா, ஓகே, நாங்க அதை பார்த்துக்கிறோம். அதை சைட்ல விசாரிக்கிறோம். அது வரைக்கும் நீங்க ஹாஸ்டல் விட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஓகே? ஓகே சார். எங்க பிரீத்தி லட்சுமி மதுவுக்கு பயம் அல்ல இல்லை. நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு செத்துட்டா அவ்வளோ ஷாக்கா இருக்கு. ஹே ஸ்டெல்லா அங்கடி? தெரியலையே. ரூம் ஃபுல்லா தேடுறாங்க, பட் எல்லாவ காணும். அது மட்டும் இல்லை, இப்போ ஸ்டெல்லா இங்கே வந்ததுக்கான எந்த அடையாளத்தையும் அவ திங்ஸ் அண்ட் எல்லாரும் சேர்ந்து கொள்ள சரக்கு பாட்டில்னு எதுவுமே இங்கே இல்லை. அச்சோ, என்னடி? ஒருவேளை நேற்று வந்த ஸ்டெல்லா கீர்த்தியை கொன்றுப்பாளோ? என்னடி எப்படி சொல்றா? சரி வா, போலீஸ் கிட்ட உடனே எப்படி சொல்லலாம். சரி சார், நாங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? எதாண்டாலும் மறைக்காம சொல்லுங்க, அப்பதான் சீக்கிரம் பலனுக்கு கண்டுபிடிக்க முடியும். நேற்று எங்க ரூமுக்கு வந்து ஸ்டெல்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க சார். இப்போ பொண்ணை காணல. எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அந்த பொண்ணு தான் கீர்த்தியை கொலை செஞ்சிருக்காளோ. நீங்க எப்படி மேடம் கொலைன்னு சொல்லலாம்? நாங்களே இன்னும் ஷுவர் பண்ணல கொலை தற்கொலையாண்டு. நீங்க அதுக்குள்ள எப்படி சொல்றீங்க? இல்ல சார், திடீரென்று நல்லா இருந்த ஒரு பொண்ணு தற்கொலை செய்யலான்னு சொன்னா எந்த இதுல சார் நியாயமா இருக்கும்? கீர்த்தியை யார் கொண்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் சார். சரி, நான் உங்க வார்டன்ட்ட விசாரிக்கிறேன். மேடம், யார் இந்த ஸ்டெல்லா அண்ட் இப்போ எங்க போயிட்டாங்க? எங்க இருந்து வந்தாங்க? கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க. ஸ்டெல்லாவா? ஸ்டெல்லான்னு அப்படி யாரும் ரூமுக்கு வரல சார். இல்ல சார், மேடம் போய் சொல்றாங்க. ஸ்டெல்லா ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க நேற்று, எங்க ரூம்ல ஸ்டே பண்ணினாங்க. இல்ல சார், வந்திருந்தா நான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன், முன்னாலேயே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அப்படி யாரும் வரல சார். என்ன, ஸ்டெல்லாண்ட ஒரு தீவுக்கு வரலையா? அப்போ வந்தது யாரு? ஹாய், நான் தான் உங்க ரஜா நந்தபால. நடனிசை நிழல் ரிசார்ட் வந்து தொடர்ந்து பாகம் 2 கேட்டபடியாக போட்டேன். ஆனால் அதுக்கு வியூஸ் வந்து குறைஞ்சிது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அதை புது எபிசோட் வந்து போட்டிருக்கேன். ரூம் நம்பர் 113. இது வந்து ஹோரரும் மர்மம் நிறைந்த ஒரு எபிசோடாக இருக்கும். பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாய்ஸ் கொஞ்சம் பிரச்சனைண்டு போன எபிசோடில் சொல்லியிருந்தீங்க, அதை இப்போ சரி பண்ணிட்டேன். ஒருக்கா பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.